விபத்து காப்பீடு திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 20 ரூபாய் செலுத்தினால் 2 லட்சம் ரூபாய் வரை கிடைக்கும் என்று கூறியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இத்திட்டத்தில் சுமார் 58 கோடி பேர் இணைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீடு திட்டத்தில் சுமார் 27 கோடி பேர் இணைந்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொரு மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் கலந்துரையாடி வருகிறார். அந்த வகையில் 135வது நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய பிரதமர் மத்திய அரசின் பல்வேறு சாதனைகளை சுட்டிக்காட்டினார். INS துனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரை போர்க்கப்பல்கள் இந்தியாவிலேயே வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டதாக பெருமிதம் தெரிவித்த பிரதமர் விமானத்துறையிலும் இந்தியா பெரிய வெற்றியை ஈட்டியுள்ளதாக குறிப்பிட்டார். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட C295 என்ற விமானத்தைப் போல மேலும் 4 விமானங்கள் வடிவமைக்கப்பட்டு வருவதாக கூறிய பிரதமர் இதன் மூலம் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து தற்சார்பு பாரதம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதாவது கடல் தொடங்கி வானம் வரை பாரதம் அதிக அளவில் பாதுகாப்பாக உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதிபட அறிவித்தார். C295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உறுதிப்பாடும் உறுதிப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த மாதம்தான் DRDO நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரை தாக்குதல் குரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனை DRDOவின் பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்துறை கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அதாவது இன்று கடல் தொடங்கி வானம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது. உலகின் 2500க்கும் மேற்பட்ட இடங்களில் நடைபெற்ற சர்வதேச யோகா நிகழ்ச்சியை நினைவு கூர்ந்த பிரதமர் ஒட்டுமொத்த உலகின் முயற்சிகளும் பாரதத்தோடு இணைந்தது என்றார். அகமதாபாத்தில் நடைபெற்ற உலக யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டியில் 102 தங்கப்பதக்கம் உள்பட மொத்தம் 114 பதக்கங்களை இந்தியா பெற்றது என்று பிரதமர் நரேந்திர மோடி நினைவு கூர்ந்தார். மேற்காசிய போர் சூழலில் சிக்கனமாக வாழுமாறு நாட்டு மக்களை தாம் கேட்டுக்கொண்டதாக கூறிய பிரதமர் இதனை ஏற்று தங்கம் வாங்குவதை பலர் தவிர்த்ததாகவும் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களை தவிர்த்ததாகவும் சுட்டிக்காட்டினார். நிலத்தை காக்க இயற்கை உரங்களை பயன்படுத்துமாறு விவசாயிகளை தாம் கேட்டுக்கொண்டதாகவும் இவைகளுக்கு எல்லாம் நல்ல ஆதரவு கிடைத்ததாகவும் பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்தார். ஜூன் மாதத்திலேயே நடந்த ஒரு நிகழ்ச்சியிலே ஒட்டுமொத்த உலகின் முயற்சிகளும் பாரதத்தோடு இணைந்தது. இந்த நிகழ்ச்சிதான் சர்வதேச யோகக்கலை தினம். இந்த முறை உலகின் 2500க்கும் மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக் கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப் பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப் பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது. நான் வெற்றி பெற்ற அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் பல பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பிரதமரின் விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி ஆண்டுக்கு 20 ரூபாய் செலுத்தினால் பிரீமியம் தொகை மூலம் 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும் என்று கூறிய பிரதமர் இந்த திட்டத்தில் சுமார் 58 கோடி பேருக்கு மேல் இணைந்துள்ளதாகவும் இவர்களில் சுமார் 28 கோடி பேர் பெண்கள் என்றும் குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் மூலம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 3200 கோடி ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார்.
இதேபோன்று பிரதமரின் ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு 436 ரூபாய் செலுத்தினால் உயிரிழப்போரின் குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும் என்றார். இந்த திட்டத்தில் இதுவரை 27 கோடிக்கும் அதிகமானோர் இணைந்துள்ளதாகவும் இதன் மூலம் சுமார் 11 லட்சம் குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 22,000 கோடி ரூபாய் உதவி கிடைத்துள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். தேசத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கவசத்தை கொண்டு சேர்த்து வருகிறது. பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2 லட்சம் ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது. கடந்த 6 மாதங்களில் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களின் பல்வேறு சாதனைகள் குறித்து விவாதங்களில் ஈடுபட்டிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். எனவே சிறப்பான இவ்விரு திட்டங்கள் குறித்து ஒவ்வொருவரும் தங்கள் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுமாறு பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார்.